YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், உங்கள் அம்மா நம்மளை வாழ விட மாட்டாங்க, நம்ம தனி கொடுத்துறம் போகணும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், அம்மா உனக்கு வாழணும்னு சொல்லி தானே போட்டிருக்காங்க, அதனால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் மாமியார் கூட ஒத்து போகக்கூடாது? இல்லை மேடம், முதல் நாள் வந்ததிலிருந்தே அந்த அம்மா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேச வந்தாலே 2 வருஷம் கணவன் மனைவி உறவில்லாமல் பிரிந்திருந்தால் அது டெசர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், விட்டு பிரிஞ்சிருக்காங்க, அதுக்கு நீ டைவர்ஸ் கேட்கலான்னு இருக்கு. ஸோ இந்த 2 கிரவுண்ட்லேயும் அவர் போடுறாரு. ஆர்டர் காப்பி வந்தது பாருங்க, அதிலிருந்து 30 நாள் கழித்து அழகாக போய் வேறொரு பொண்ணை பார்த்து கோயிலில் வச்சு தாலியை கட்டி நேராக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். முடிஞ்சே போச்சு. இப்போ அவன் பண்ணியிருக்கிற கல்யாணம் செல்லுமா? செல்லும். ஏன் செல்லும்? நீ என்ன வக்கீல் மாதிரி பேசுற? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி, சொல்லுங்க. இன்னைக்கு எந்த பெண்ணோட கதை மேடம்? அது எது வழக்கமாக ஆணோட கதை தானே கேட்பீங்க நீங்கள். ஒரு கதை வந்தால் அடுத்த கதை ஆண் தானே வரணுமீங்க. ஆனால் இந்த தடவை நான் வனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கை பற்றி பேச போனேன். பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட்டு எந்த விஷயத்துலையும் பெண்கள் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த கதையை. இது 2008 நடந்த ஒரு கதை. அந்த பொண்ணு என்னை சந்திக்க வந்தபோது அவங்க அம்மாவும் பொண்ணுமா வந்தாங்க. இந்த மாதிரி என்னுடைய கணவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, கோர்ட்லேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்க்கும்போது சரி, இதில் எதுக்கு பயப்பட்டுட்டோ அல்லது கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லி பதறதுக்கோ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. ஏன் மேடம் சொல்லுங்கன்னு. டைவர்ஸ் நோட்டீஸ் தானே அனுப்பியிருக்காரு என் வீட்டுக்காரன்னு. இல்லைம்மா, சேர்ந்து வாழ்கிறதுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதில் என்ன அதாவது படிப்பறிவுங்கிறது நம்ம மக்களுக்கு ரொம்ப குறைவு. இந்த வழக்கு 2008 சரியா? அப்போ கணக்கு போட்டுக்கோங்க இப்போ எவ்வளோ வருஷம் ஆகிருக்குன்னு. இந்த வழக்கில் பேசும்போது அவளுக்கு புரியலை ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னால் என்னன்னு தெரில. அப்புறம் அந்த பெட்டிஷனில் படித்து நான் ஒவ்வொரு வரியாகவும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியன்னு இருந்தது. அப்படி சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்கிறாரு, இவருடைய இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, நான் என் குடும்பத்தில் ஒரே பையன், எனக்கு அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, எனக்கு வேறு யாருமே பிரதர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற வேண்டிய முழு கடமையும் எனக்கு இருக்குது, அப்படி தான் சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணினேன், எங்கள் வீட்டுக்கு வர்ற பொண்ணு எங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நான் சொல்லி வர சொன்னேன். ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மா எவ்வளவு அன்பு காட்டினாலும் அவங்கள திமிராக பார்க்குறது, திமிராக நடக்கிறது மாதிரியே அந்த பொண்ணு இருந்தாங்க. இதெல்லாம் அவர் பெட்டிஷனில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவை மதிக்கிறதே இல்லை, நீ வா போன்னு பேசினாங்க. நான் பல தடவை சொன்னேன், மரியாதை கொடுத்து பேசுனேன், அவள் பேசலை. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், உங்கள் அம்மா நம்மளை வாழ விட மாட்டாங்க, நம்ம தனி கொடுத்துறம் போகணும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், முடியாதுமா, எனக்கு அம்மாவுக்கு நான் ஒரே பையன், அவங்கள காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது, ஐ எம் டியூட்டி பவுண்ட் டு டூ தட். அதனால் நீ நினைக்கிற மாதிரி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், என் குடும்பம் பிரிஞ்சு போக முடியாது, எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி வேணும். அப்போல்லாம் எஸ்ன்னு இல்லை உங்கள் அம்மா அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இவன் உறுதியாக சொல்லிட்டான், எந்த காரணத்தை கொண்டும் நான் தனி கொடுத்துரும் வர முடியாது, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவன் அம்மாவையும் நான் கூப்பிட்டு வச்சு உனக்கு முன்னாடியே பேசுனேன், 2 பேரும் ஒத்துமையாக வாழலாம், அதுக்கு இந்த ஒரு காரணத்தை வச்சு குடும்பத்தை உடைச்சிட்டு போக முடியாது. எனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணுறது இருக்குது, நான் அங்கே வாடகை கொடுக்கணும், தனி கொடுத்துறங்கும் போது நிறைய செலவுகள் இருக்கணும், வாடகை இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும் இல்லையா, கரண்ட் சார்ஜ் இருக்கும், இங்கே இருக்க வீட்டுக்கு கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் நான் சொந்த வீட்டில் இருக்கும்போது நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஸோ நான் வரமாட்டேன். இந்த பொண்ணு கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும். அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பெட்டிஷனில் போட்டிருக்கார் அவர், இந்த மாதிரி போலீஸ்லேருந்து ஒரு நாள் எனக்கு சம்மன் வந்தது, எனக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லி நான் பயந்து போய் நான் அங்கே போய் பார்த்தா இந்த பொண்ணு என் மேலே எங்கள் மாமியார் வாழ விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் 2 பேரையும் சேரவே விட மாட்டேங்கிறாங்க, அதனால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, அதனால் என் புருஷனை தனி கொடுத்தனை வர சொல்லி என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.
ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து அப்படியே முனைப்பாக இருந்த காலம் அதெல்லாம். அப்போ அவங்க உடனே ஒரு பெண் கண்ணீரும் கம்பளையுமாக வருகிறாள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்காக நின்றுட்டு, என்ன மாமியார்மா நீயே, முதல்ல மாமியார் கூப்பிட்டு போகலை அந்த தம்பி. அப்புறம் இவங்க போன உடனே அவங்க, நீ அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வா உங்கள் அம்மாவை, அப்படி இல்லைன்னா டாட் போட்டுன்னு மிரட்டியிருக்காங்க. இந்த பையன் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்புறம் அந்த அம்மாவை பிடிச்சி திட்டி அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் இவங்க மிரட்டினாங்களாமா. மிரட்டினதுனால நான் வந்தேன். இதுக்கு நடுவில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வந்து அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அந்த கிளையன்ஸோட சிச்சுவேஷன், அவங்க தோற்றம், இதெல்லாம் பார்க்கும்போது பொலிட்டிக்கலாக பெரிய இது இருக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியலை. அதனால் அந்த பொலிட்டிக்கல் கனெக்ஷன் வச்சு இவங்க மிரட்டினாங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் போட்டுட்டு எனக்கு வந்து என் பொண்டாட்டி தான் வேணும், நான் என் பொண்டாட்டியை விவாகரத்து பண்ண விரும்பலை, நான் வந்து அவங்கள சரி பண்ணி 2 பேரும் ஒற்றுமையாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருந்தாப்புல. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா உனக்கு வாழணும்னு சொல்லி தானே போட்டிருக்காங்க, அதனால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் மாமியார் கூட ஒத்து போகக்கூடாது? இல்லை மேடம், முதல் நாள் வந்ததிலிருந்தே அந்த அம்மா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட பேச வந்தாலே, என்னடா எப்போ பார்த்தாலும் தனித்தனியாக குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க, புருஷன் முன்னாடினா அப்படி தானே இருப்பாங்க, அதுவும் புதுசாக வந்தவங்க வெளியே பல விஷயம் பேச முடியாது, அதனால பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவர் எங்கேயாவது அந்த அம்மா குளிக்க போனாலோ அல்லது வேற ஏதாவது வேலையாக இருந்தாலோ இவர் இந்த பக்கம் வந்து என்கிட்ட வந்தாலே, என்ன பண்ணுற நீ அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு புதிய கல்யாணம் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி இருப்பாங்க மேடம், அந்த அம்மா நாங்கள் 2 பேரும் சேரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே அந்த அம்மாவுக்கு தலைவலி வந்துடுது, டே எனக்கு தலைவலிக்குது, கை கால் வலிக்குது, மருந்து போட்டு தேய்ச்சி விட்றா அப்படின்னு சொல்லி மகனை கூப்பிட்டுறாங்க. நான் வந்து 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்புறம் என்ன அறியாமல் நான் தூங்கிடுவேன். வாழ்க்கை இப்படியே இருக்குங்களா மேடம்? அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை ரொம்ப நாளைக்கு பாருங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த அம்மா அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா, இப்போ வந்த உடனே நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தாண்டா இது மாதிரியெல்லாம் பண்ணுறா, நீ வேணால் சந்தோஷமாக போகிறதுன்னா போராஜா, நான் என்னைக்குன்னு தனி தான், நான் என் பொண்ணை எப்படி கரையேற்றுவேன்னு தெரியல, பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படி தான் சம்பாதிக்கிற பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுறாங்க எல்லா உலகத்துலேயுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுக்கப்புறம் இவர் இல்லை நான் வந்து வரமாட்டேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுன்னு சொன்னாங்க. நானும் அட்ஜஸ்ட் பண்ண தான் பார்த்தேன். அப்புறம் என்னால் முடியலை, அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் தேடிட்டு வரலாம்ல மேடம், ஒரு தடவை கூட தேடிட்டே வரல. அப்புறம் ஆளுகளெல்லாம் விட்டு பேசுறதுக்கு அனுப்பினோம், சொந்தக்காரங்கள ஒரு 4 பேரை விட்டு நாங்கள் வந்து அங்கே போய் பேசிட்டு வாங்கன்னு அனுப்பினோம். ஆனால் அவங்க வந்து பேசவே இல்லை. என் வீட்டுக்குள்ளே யாரும் கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா சொல்லுதாம்மா, இது என் வீடு, அவனோட சொந்த வீட்டுன்னா நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்குது. அப்புறம் இவரும் சொல்கிறாராம், அது எங்கள் அம்மாவுடைய வீடு தாங்க, வேண்டாம், எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னால் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பேச்சுவார்த்தை பலன் அளிக்கலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணினோம், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தோம். ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தா சேர்த்து வைப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்காகத்தான் நான் போனேன். அதில் வந்து அவங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு, எங்கள் மாமியார் தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அவங்க தான் ஏமா பிள்ளைங்க சின்னஞ்சிறுசுக்கு வாழ்க்கையை நீங்கள் கெடுக்குறீங்க, அவங்க தனியாக இருக்கட்டுமேனு எங்கள் மாமியாரை கூப்பிட்டு பேசி சத்தம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதி கொடுத்துருக்கிறாருங்க மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். இந்த மாதிரி நான் தனி கொடுத்தனம் வந்து இத்தனாம் தேதிக்குள்ளே வைக்கிறேன், இது மார்கழி மாதம், மார்கழி முடிஞ்சு தை கடைசிக்குள்ளார நான் வைக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அவரை தான் எழுதி கொடுத்தாரு, நாங்கள்லாம் யாரும் கட்டாயப்படுத்தலை அப்படி. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், போலீஸ் ஸ்டேஷன்னு போனால் ஒரு முடிவு வரும்போது நீ எழுதி கொடுத்துட்டு போன்னு தான் கேட்பாங்க. அதில் அவரும் எழுதி கொடுத்துருக்க முடியும். சரி, தனி கொடுத்தனம் வைக்கலை, திரும்பவும் தனி கொடுத்தனம் வைக்காமலே இவர் வந்து போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார் மேடம். இப்போ நான் என்ன பண்ணட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் சேர்ந்து தான் வாழணும். சரி, நீங்கள் முதல்ல அதுக்கான பதிலை கொடுப்போம், இதில் நீங்கள் சொல்கிற தரப்பில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் போட்டு ஒரு பதிலை கொடுப்போம். பதிலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு மெயின்டெனன்ஸு போடுங்க, எப்படியாவது உங்கள் பக்கம் வந்தாகணும். மனைவியை காப்பாற்ற வேண்டியது கணவனது கடமை. மனைவி வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாலோ அந்த சம்பாதனை அவள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு தேவையான அளவுக்கு இருந்தால் கணவன் செய்ய வேண்டாம். அதர்வைஸ் கட்டாயமாக கணவன் வந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அதனால் மெயின்டெனன்ஸுன்னு போடுவோம், பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களான்னு பார்ப்போம். எப்போவுமே என்னென்ன நார்மலாகவே பணம் கையை விட்டு போகணும்னா நிறைய பேர் வந்து இல்லை வா வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு எங்களுக்குள்ளே அந்த ஒரு கணக்கு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் போட சொன்னோம்.
அவன் சொன்னான், நானே வாழவான்னு கூப்பிடுறேன், நீ வந்து வாழ வேண்டியது தானே, நான் எதுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் நான் பேசும்போது தெரிஞ்சது, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்ல, வாழவான்னு நான் கூப்பிட்டு நீ வாழலைன்னு நான் கொடுக்க வேண்டியது இல்லை, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதனால் நீ வந்துடணும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நாங்கள் நம்ம நடத்தலாம், கேஸை நடத்தலைன்னு. ஒரு வயசான ஜட்ஜு ஒருத்தர் அப்போ இருந்தார். அவர் சொன்னார், ஏன்பா அது உன் பொண்டாட்டி தானே, நீ வாழன்னு கூப்பிடுற, வீட்டில் வந்தாலும் சாப்பாட்டுக்கு கொடுப்ப தானே, நீ செஞ்சு தானே ஒரு துணிமணி எடுத்து கொடுப்ப, இல்லை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கும், அதெல்லாம் செலவு செய்வேன்னு அது அந்த பொண்ணுக்கு கொடு அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் நான் மாட்டேன்னு சொல்கிறார். இவர் நான் மாட்டேன், நான் வர சொல்லிட்டேன், அவளை வந்து வாழ சொல்லுங்கள், நான் ஒன்றும் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேங்குது, அங்கே போனால் அந்த அம்மா என்னை வாழ விட மாட்டாங்க, அதுக்காக தான் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்ம 2 பேரும் தனியாக இருக்கலாம், நீ வா, நம்ம வந்து ஒரு குழந்தையோட நான் வந்தால் கூட எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போக மாட்டேன். ஸோ இப்படியே ஒரு 1.5 வருஷம் பேச்சுவார்த்தை, கவுண்டர் போடுறது, மெயின்டெனன்ஸ் கேட்கறதுல இருந்து இவன் என்ன பண்ணிட்டான், கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கேஸை வாபஸ் வாங்கினா அதில் என்ன கேஸ் இருக்கும் சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு தெரியலை, மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கோம்ல, இவர் வந்து தன்னுடைய சேர்ந்து வாழ்வதற்கான மனுவை வாபஸ் வாங்கிட்டாலும் கூட இந்த பொண்ணு போட்டிருக்கா பாருங்க, இன்றைய இடைக்கால மனுன்னு போடுவோம் மெயின்டெனன்ஸ்க்கு, அந்த மனு வந்து உயிரோடு இருக்கும். அது தெரிஞ்ச வக்கீல்களுக்கு தான் தெரியும். சில பேருக்கு அது புரியாமல் என்ன பண்ணிடுவோம், கேஸே அவரை எடுத்துகிட்டு போயிட்டாரு, எங்கே போய் மெயின்டெனன்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அல்ல. இப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் எடுத்துட்டா கூட நீ வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. மேடம் எனக்கு மெயின்டெனன்ஸ்க்காக நான் வரல, அவரோட தனி கொடுத்தனத்துக்காக தான் நான் உங்களோட வந்து பேசுறதுக்கு வந்தேன் அப்படின்னு. அவர் கூப்பிட்டுட்டு போக மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேலே நீ வேணா ஒரு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு நீ ஃபைல் பண்ணு அப்படின்னு. சரின்னு இந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் போய் வீட்டில் போய் எல்லோரும் பேசி முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லி, எப்போ போடலாம் மேடம் அப்படின்னாப்புல, இது வாபஸ் வாங்கினதுலேருந்து இத்தனை நாளைக்குள்ளே போடணும்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டுச்சு. அப்படியெல்லாம் கிடையாதுமா, உன்னுடைய சௌரியம்தான், உனக்கு எப்போ முடியுதோ அதை நீ போடு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பினேன். வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. பட் இந்த பொண்ணு வரல. இதுக்கு நடுவில் அந்த பையன் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணினா, அவன் வந்து இப்போ டைவர்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் போடுறான். நான் கூப்பிட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் காத்திருந்தான், அவன் வரல, மொத்தத்தில் 2 வருஷ காலம் ஆயிடுச்சு அவன் என்னை பிரிஞ்சு. அப்படின்னா என்னன்னா, இப்போது அவன் என்ன போடுறான், ஒன்று க்ரூயல்ட்டி கிரவுண்டில் போடுறான், எனக்கு வந்து தாம்பத்திய சுகம் தரலை, என்னோட சேர்ந்து வந்து வாழலை, என்னுடைய வீட்டில் பிரச்சனைகளை எல்லாம் பண்ணுறா, எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினா, என்னை வந்து கோர்ட்டில் கேஸ் போட வச்சு அலைய வச்சா, அங்கே பணம் கேட்டு, இதெல்லாம் க்ரூயல்ட்டி. இப்போ என்னாச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சா, 2 வருஷம் வந்து கணவன் மனைவி உறவில்லாமல் பிரிந்திருந்தால் அது டெசர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், விட்டு பிரிஞ்சிருக்காங்க, அதுக்கு நீ வந்து இது டைவர்ஸ் கேட்கலான்னு இருக்கு. ஸோ இந்த 2 கிரவுண்ட்லேயும் அவர் போடுறாரு. இந்த பொண்ணு ரொம்ப படிக்காத பொண்ணு வேற. இந்த பொண்ணுக்கு இந்த நோட்டீஸு போயிருக்கணும். இந்த நோட்டீஸ் போகாமல் இருக்குமா? போயிருக்கும். நோட்டீஸ் போயிருக்கும்போது யாரோ சொன்னாங்களாம்மா, பக்கத்தில் இருந்த வக்கீலை போய் கேட்டாங்களாம் அந்த பொண்ணு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம்மா, எந்த நோட்டீஸ் வந்தாலே இனிமேல் வாங்கிடாதீங்கம்மா, சேர்ந்து வாழ்றதுக்கு போட்டார் இல்லையா, அது மாதிரி இது இழுத்துட்டு தான் இருக்கும், நீங்கள் அது வாங்காமல் விடுங்க, நம்ம வேணா டைவர்ஸ் போடலாம்னு அந்த வக்கீல் சொல்லியிருக்கிறார். உடனே இந்த பொண்ணு நான் டைவர்ஸ்க்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல்கிட்ட சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிருக்குது. போன பொண்ணு வக்கீல் அந்த இன்னொன்று சொன்னார் பாருங்க, எந்த நோட்டீஸ் வந்தாலும் நீ வாங்காதேன்னு சொன்னா நீ வாங்காம இருக்கலாமா? என்ன போட்டிருக்காருன்னு உனக்கு தெரியணுமா இல்லையா? என்ன கேஸ்ன்னு தெரியணுமா இல்லையா? ஒருத்தன் வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டு திரும்ப வாபஸ் வாங்கிட்டா திரும்ப அதே தான் போடுவான்னு என்ன கட்டாயம்? வேற ஏதாச்சும் போடலாம்ல, அது தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, அந்த வக்கீல் சொல்லிட்டாரு எந்த நோட்டீஸ் வந்தாலும் வாங்காத, நீ வாங்கலைன்னா அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் வாங்கலேன்ட்டேன். ஸோ நான் என்ன பண்ணினேன், இந்த கோர்ட்டில் அங்கே இங்கே அடுத்தடுத்து கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தா ஒரு கோர்ட்டில் இந்த பையன் நின்றுட்டு இருக்கான். இந்த பையனை பார்த்தோன்னா, அடடா இது வந்து வனிதாவுடைய ஹஸ்பண்ட் ஆச்சே, இந்த பையன் ஏன் இங்கே இருக்கிறாப்புல அப்படின்ட்டு என் ஜூனியரை கூப்பிட்டு நீ அங்கேயே உட்காரு, அந்த கோர்ட்லேயே உட்காரு, அந்த கேஸ் கூப்பிடும்போது அவன் என்ன கேஸு நம்பருன்னு நோட் பண்ணிக்கோ,
நம்ம போய் ரெஜிஸ்ட்ரியில பார்க்கலாம். எல்லாம் என்னன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணத்துல சரின்னு பார்த்தா அந்த பையன் வந்து இதுக்கு போட்டிருக்கான். எதுக்கு? டைவர்ஸ்க்கு போட்டிருக்கான். டைவர்ஸ்க்கு போட்டிருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் இந்த பொண்ணு பழைய கிளைண்ட்டு தானே எங்களுக்கு, அதனால அந்த பொண்ணுக்கு கூப்பிட்டு என்னுடைய ஜூனியர் சொல்றாரு, மேடம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதிராக உங்கள் கணவர் வந்து டைவர்ஸ் போட்டிருக்காரு, மேடம் வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு. இல்லை நான் வக்கீல் பார்த்துட்டேன், எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு வக்கீலை பார்த்துட்டேன், அவர் எங்களுக்கு சொல்லிட்டாரு நீ வந்து நோட்டீஸ் எதுவும் வாங்காமல் இருந்தால் உனக்கு பாதிப்பு வராதுன்னு, அதனால நான் கோர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், நான் நோட்டீஸே வாங்கலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போது ஒரு வக்கீலுங்கிற முறையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கிளையண்ட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு தகவல் சொல்லி அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் அவங்க வரலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த வழக்கில். இந்த பையன் வந்து நோட்டீஸ் அனுப்பி வாங்காமல் இருந்ததுனால ஒருதலை பட்சம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பையனுக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த பையன் என்ன பண்ணுறான்? 30 நாள் வெயிட் பண்ணுறான். 30 நாளில் அதுக்குள்ளே ஆர்டர் காப்பி வருது. ஆர்டர் காப்பி வந்த நாளில் இருந்து 30 நாளைக்கு உள்ள நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பார்ட்டி வாங்கினாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒருதலைப்பட்ச உத்தரவை ரத்து செய்ய வேணும்னு ஒரு மனு போடணும். இது வாங்கினா தானே எதுவுமே தெரியும். இது வாங்கலை, வந்து பார்க்கல. அவன் என்ன பண்ணுறான்? அந்த இது ஆர்டர் காப்பி வந்தது பாருங்க, அதிலிருந்து 30 நாள் கழித்து அழகாக போய் வேறொரு பொண்ணை பார்த்து கோயிலில் வச்சு தாலியை கட்டி நேராக வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுறான் கல்யாணத்தை. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். நான் வக்கீலாக இருந்தாலும் அதை தான் சொல்லுவேன். அவனுக்கு வக்கீலாக இருந்தா இப்போ அவன் பண்ணியிருக்கிற கல்யாணம் செல்லுமா? செல்லும். ஏன் செல்லும்? நீ என்ன வக்கீல் மாதிரி பேசுற? இல்லை மேடம், எனக்கு தோணுது. அதான் எப்படி தோணுதுன்னு கேட்டேன். அதான் அந்த ஆர்டர் காப்பி வந்துருச்சு, ஒருதலை பட்சமா டைவர்ஸ் வாங்கிட்டாரு. ஆமா, ஆனா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அவேர்னஸா இருந்திருக்கலாம், அவேர்னஸோட இருந்திருக்கும். யாராவது சொன்னா அப்படியே நம்பிடக்கூடாது. நம்பிடாதீங்க. எந்த நோட்டீஸ் வந்தாலும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நோட்டீஸை வாங்கி பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து பெட்டிஷன் காப்பியே வைக்காம கூட அனுப்பலாம். ஆனா அப்படி வைக்காம அனுப்பினாலும் நீங்க அந்த வெறும் சம்மன் மட்டுமே வந்து அதை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு வந்து அந்த தேதியில் ஆஜராகி எனக்கு வந்து காப்பியே வரல, அவர் விவாகரத்து பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை, எதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காருன்னு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து வாங்கிட்டு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். ஸோ யாராவது சொன்னாங்கன்னு ரொம்ப புத்திசாலித்தனம்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு ஒரு வேளை வந்திருக்க கூடும், வந்து வேறொரு வக்கீலை வச்சு கூட போட்டிருக்கலாம். ஆனால் என்ன ஆகிடும்னா அதுக்கான கால அளவு இருக்குது பாருங்க, அது வரைக்கும் அந்த பையன் காத்திருந்துட்டு அப்புறம் தான் பண்ணுறான். அப்புறம் பண்ணினது கல்யாணம் கோவிலில் வச்சு பண்ணியிருக்கிறான், அப்புறம் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த கல்யாணம் செல்லுகிற கல்யாணம். எனவே இனி போய் அந்த பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டவளுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு என்னோட வந்து வாழுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இந்த பொண்ணு நம்ம வனிதா வந்து தன்னுடைய அறியாமையினால அல்லது ஒரு தவறான வழிகாட்டுதல்னால நோட்டீஸ் வாங்காம விட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டாங்க. பல நழுவி பால்ல விழுவல, பாலங்கணத்திலே விழுந்துருச்சு, அதுலயே விழுந்துருச்சு. அதுதான் உண்மை. ஸோ அலர்ட்டா இருக்கணுங்கிற நான் எல்லாத்தையும். சரியா? கண்டிப்பா மேடம். ரைட்மா, அலர்ட்டா இருங்க ப்ளீஸ். வணக்கம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.